என் உயிரோடு கலந்த சகோதரர்களே, சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உயிர் சக்தினா உயிர் எப்படி இயங்கிட்டு இருக்கு? இந்த மனசு, உடல், அந்த ரெண்டு ஆதாரமாக வச்சு தான் நம்மளுடைய உயிரே இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஆதாரங்களான மனசு, உடல், இந்த ரெண்டையும் பற்றி நம்ம விளக்கமாக இன்றைக்கி பார்ப்போம். இதில் மனசு, உடல் ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே ரெட்டையர்கள் மாதிரி, ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியாத, ஒன்றோட ஒன்று இருக்கக்கூடிய அமைப்பு. உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம உடம்புல ஏதாவது அடிபட்டு வலி வந்துச்சுன்னா அந்த வலியை உணர்றது கூட இந்த மனசு தான். அதே மாதிரி மனசில் ஏதாவது கவலை, ஏதாவது ஒரு துக்கம் மனசு அப்படியே கவலையான சிந்தனை அதிகமாக நினச்சின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சோர்ந்து போயிடுது, டயர்டாகிடுறோம், நம்ம உட்காந்துடுறோம். ஸோ இந்த உடலும் மனசும் ரெண்டும் ரொம்ப ரொம்ப இன்டர் கனெக்டிவிட்டி, ரொம்ப பிரிக்க முடியாத ஒன்று, ஒன்றோட ஒன்று இணைஞ்சு தான் இந்த உயிரோட்டங்கிற ஒன்று நமக்கே இருக்குது. இந்த ரெண்டை பற்றி விளக்கமாக பார்ப்போம். முதல்ல இன்றைக்கி மனசை பார்ப்போம். மனசுங்கிறது ஒரு குடும்பம், உடலுங்கிறது ஒரு குடும்பம். உடலுங்கிறது பெரிய குடும்பம், பல உறுப்புகள்னால ஆன குடும்பம். மனசுங்கிறது அதாவது இறைநிலையில் இருக்கக்கூடிய மறைபொருள் தான் அது. அந்த மறைபொருளையும் நம்ம மனசை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இந்த மனசுங்கிற குடும்பத்தில் 4 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விழிப்புணர்வு மனம். விழிப்புணர்வு மனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ஷணம் விழிப்புணர்வு மனம். நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிற இந்த க்ஷணம், நீங்கள் கேட்டுட்ருக்கிற அந்த க்ஷணம் விழிப்புணர்வு மனம். மனித வாழ்க்கையில் தொழிலுக்கு பணம் தேவைப்படுற மாதிரி இந்த மனசுங்கிற இயக்கத்துக்கு பதிவு தான் அதில் பணம் மாதிரி வேலை செய்யுது. அந்த விழிப்புணர்வு மனம் அந்த க்ஷணம் அப்படியே பதிவாயிடுது. அடுத்தது ஆழ்மனம் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவது. இந்த ஆழ்மனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விழிப்புணர்வு மனதில் இருந்த அந்த பதிவு உள்ளார போய் டெபாசிட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, சிந்தித்தது, அழுதது, சிரித்தது, எல்லா பதிவுகளுமே டெபாசிட் ஆன இடம்தான் ஆழ்மனம். ரைட். அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா மனசாட்சின்னு சொல்லுவோம். மனசாட்சி அதுதான் இறைநிலை. நமக்கு உண்டான இறைவன் அங்கே தான் இருக்கார். அவர் தேவைப்படும் போது அவர் வெளியில் வருவார். நம்ம தேடணும்னா அவர் வெளியில் வருவார். இதுதான் இந்த 3 விஷயத்த சொல்கிறோம். அதற்கப்புறம் 4வது நபர் யாருன்னா அறிவு. அறிவுன்னா யார்? அதுதான் நம்ம. இப்போ விழிப்புணர்வு மனம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபிக்ஸட், அது பதிவாயிடுது. ஆழ்மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போன அந்த பதிவுகள் பூரா குமிஞ்சு கிடக்குது இல்லையா, அது நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை பேசிவிட்டு அப்படியே நடந்து நீங்கள் போகும்போது கூட மனசுலேருந்து வெளியில் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் பண்ணலை. ஆழ்மனம் என்னென்ன விழிப்புணர்வு மனதில் நம்ம கொடுத்தோமோ அதை பூரா நேரம் கிடைக்கும்போது திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் ஆழ்மனம். நீ இதில் எதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாயோ விழிப்புணர்வு மனதில், அது அடிக்கடி வெளியில் வரும். அவ்வளோதாங்க. இதில் இந்த மனசாட்சிங்கிற அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம விழிப்புணர்வு மனதை ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிங்க, கண்ணை மூடிட்டீங்க, அமைதியான இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆழ்மனமும் அறிவு இந்த ரெண்டும் தான் செயல்படும். இந்த அறிவுன்னா என்னன்னு சொன்னேன், அதான் நம்ம எப்படி செயல்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆழ் மனசுலேருந்து என்னெல்லாம் கொட்டுதோ, கொட்டுற எண்ணங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிருந்தால் அதை எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு டெவலப் பண்ணுவோம். பிடிக்கலை அப்படின்னா அதை விட்டுருவோம், அடுத்தது வரும், அடுத்தது பிடிச்சிக்குவோம், அடுத்தது வரும், மாறி மாறி வந்துட்டுருக்கிற பதிவுகளை அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் தான் அந்த அறிவு. அதை எடுத்துக்கிட்டு கற்பனை பண்ணி போகும்,
சில நேரங்களில் சுயமாகவே கற்பனை பண்ணி தன்னைத்தானே மேலே திங்க் பண்ணி அது செயல்படும். அந்த திங்க் பண்ணுற நிகழ்வுகள் கூட விழிப்புணர்வு மனதில் பதிவுகளாக போகும், அது ஆழ் மனசில் போய் பதியும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த இறைநிலைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விழிப்புணர்வு கண்ணை மூடிட்டிங்கன்னா ஆழ் மனசு அறிவு வேலை பார்க்குது. அப்போ அந்த அறிவு ரெண்டு மட்டுமே செயல்படும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு சிந்தனை, அதை பற்றிய ஒரு முடிவெடுக்கணும், தீர்க்கமாக முடிவெடுக்கணும்னு உட்காந்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அறிவும் ஆழ் மனசில் அந்த பதிவும் அமைதியாக செயல்பட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்காக இறைநிலைங்கிற மனசாட்சியிலேருந்து இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு டக்குன்னு எடுத்து கொடுப்பார். அவர் தான் இறைநிலை, நம்மளுடைய இருக்கக்கூடிய மனசாட்சி இறைநிலைன்னு சொல்கிறோம். இது தாங்க 4 பேரோட செயல்பாடு. அந்த மனசுங்கிற 4 பேர் உள்ளர 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரோட செயல்பாடு இதுதான். இது இன்னைக்கு போதும். திருப்பி ஒரு தடவை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் தெரிஞ்சதை உங்களுக்கு நாளைக்கு அதை பகிர்ந்து கொள்வோம். இதில் நான் என்னோடய அறிவில் நான் சொல்கிறது தவறாக இருந்தாலும் சகோதர சகோதரிகள்லாம் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நான் மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மொத்தத்தில் ஒரு கன்சால்டேட் பண்ணிடுறேன். விழிப்புணர்வு மனம், ஆழ்மனம், மனசாட்சி, அறிவு, இதுதான் மனசுங்கிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர். விழிப்புணர்வு மனம் பதிவாக ஆகும். ஆழ்மனம் அந்த பதிவுகளெல்லாம் சேர்த்து வச்சு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அறிவு இதை எடுத்துக்கும், இல்லை எடுத்துக்காமல் சுயமாக திங்க் பண்ணும். மனசாட்சி இறைநிலை இந்த விழிப்புணர்வு மனம் அமைதியாக இருக்கும்போது ஆழ்மனமும் அறிவும் சிந்தித்து செயல்படும்போது இறைவன் மனசாட்சி மூலமாக எடுத்து கொடுத்து நம்மளுக்கு நல்ல வழியை கொடுப்பார். இப்படித்தான் மனசு செயல்படுது. அடுத்த நாளைக்கு அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு மனசு எப்படி செயல்பட்டுருக்கு, என்ன மாதிரி செயல்பட்டுருக்கு, அதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.